ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, இந்த வராகி அம்மா உனக்காகவே, நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவே ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கைகளில் ஏந்தி கொண்டுதான் உன் வீட்டு வாசலில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன். நம்பிக்கையோடு நீ என்னை தொட்டாலே எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிடும். என் அருளின் துணை கொண்டு நீ வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. உனக்கு தேவையான மன அமைதியையும் ஆனந்தத்தையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. உன் நல்ல குணத்தை நீ யாருக்காகவும் மாற்றிக்க வேண்டாம். தன் மீது கல் எறிந்தவர்களுக்கும் மரம் எப்படி இனிமையான கனியை கொடுக்கிறதோ அதே போல யார் உன்னை ஏசினாலும் பேசினாலும், உன் முதுகுக்கு பின்னால் உன்னை திட்டினாலும் தூற்றினாலும் எல்லாருக்கும் அன்பை கொடுக்கக்கூடிய நன்மையை செய்யக்கூடிய பிள்ளையாக நீரு. கெட்டது நினைச்சவங்களுக்கும் நல்லதை செய்யக்கூடிய அந்த நல்ல மனசு உனக்குள்ளே இருக்கும்போது நான் எப்படி உன்னை கஷ்டப்பட விடுவேன்? என் அருளால் நான் உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். உன் மனவேதனையை அகற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் வாழ்க்கை போராட்டத்தில் கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல முடிவு கிடைக்கும்படி நான் செய்கிறேன். சில விஷயங்கள் நீ நினச்சதுக்கு மாறாக நடக்கலாம். எதிர்பார்த்ததை விட ஏமாற்றத்தை கொடுக்கலாம். எது எப்படி இருந்தாலும் நீ தான் உன்னை காப்பாற்றிக்கணுமே தவிர வேறு யாரும் உன்னை காப்பாற்ற வரமாட்டாங்கன்றது தானே உண்மை. எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு நீயே தைரியம் சொல்லிக்கிட்டு, உனக்கு நீயே ஆறுதலாக இருந்துக்கிட்டு உன்னை நீயே காப்பாற்றி கொள்ள கற்றுக்கோ. உன்னை வழி நடத்த இந்த வராகி அம்மாவின் அருள் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும். எல்லா விஷயங்களையும் நீ தான் சரியாக புரிஞ்சு நடந்துக்கணும். உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் அழகான வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்குறேன். மற்றவங்களுக்கு சரின்னு பட்டதை நீ செய்ய வேண்டாம். உனக்கு எது சரின்னு படுதோ, உனக்கு எது நல்லதுன்னு தோணுதோ அதை மட்டும் நீ செஞ்சினா போதும். உன் நல்ல வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக நான் இருந்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன் என் செல்லமே. உன் மனக்காயங்களையெல்லாம் அகற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. எல்லா வலியையும் வேதனைகளையும் தாங்கி வாழ்க்கையை ஜெயிக்கக்கூடிய சக்தியையும் வலிமையையும் இந்த வராகி அம்மா உனக்கு கொடுக்குறேன். உன்னுடைய குணத்தையும் உன்னுடைய அணுகுமுறையையும் நீ ஒரே விதமாக பார்க்க வேண்டாம். ஏன்னா குணங்கிறது இயல்பாகவே உனக்குள்ளே இருக்கிறது. அந்த குணம்தான் நீ யாருங்கிறத மற்றவங்களுக்கு புரிய வைக்கும். ஆனால் அணுகுமுறைங்கிறது நீ எதை எப்படி செய்கிறாய், எதை எப்படி எதிர்கொள்கிறாய், எதை எப்படி நடத்துகிறாய் என்பதை பொறுத்தது. அப்போ குணம் வேற, ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ அணுகுகிற முறைகள் வேற. யார் உனக்கு என்ன செய்கிறாங்களோ அதையே திரும்ப செஞ்சுட்டு போகும். மரியாதை கொடுத்தவங்கள மரியாதையாக நடத்து, மதிப்பு கொடுக்காதவங்கள மௌனமாக கடந்து போயிடு என் செல்லமே. வாழ்க்கையின் மதிப்பு நீ எந்த அளவுக்கு வேகமாக உயர்கிறாய் என்பதல்ல, வாழ்க்கை எதற்காக வாழுகிறாய் என்ற நோக்கத்தை பொறுத்துதான் உனக்கு மதிப்பு கிடைக்கும். எப்போதுமே உன்னுடைய நோக்கத்தையும் லட்சியத்தையும் உயர்வாக வச்சுக்கோ. இந்த வராகி அம்மாவின் அருளால் கூடிய சீக்கிரமே நீ வெற்றி படிகளை எட்டி பிடிப்பாய். உன்னை தாழ்த்த யார் முயற்சி செஞ்சாலும் அவங்க கண்ணு முன்பாகவே நீ உயர்ந்து நிற்கும்படி இந்த வராகி அம்மா நான் செய்வேன். உன் வாழ்க்கை உன்னை தவிர வேறு யாரையும் சார்ந்ததாக இருக்க தேவையில்லை. ஏன்னா உன் வாழ்க்கையில் அவங்க உன் கூட பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் கூட இல்லை. அவங்க வர்றதுக்கு முன்பாகவும் நீ உன் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு தான் இருந்த, இப்போதும் நீ வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்க. அதனால் பாதியில் வந்த மனிதர்களை நீ சார்ந்து இருந்தால் தான் உன் வாழ்க்கை சரியாக இருக்கும். அவங்க தான் நீ வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு அடித்தளம், ஆதாரம் நீ நினைக்க வேண்டாம். யார் வந்தாலும் போனாலும் எல்லாருமே வெறும் வழிப்போக்கர்கள் தான், ரயில் பயணிகள் போலத்தான். அவங்கவங்க பாதியில் வருவாங்க, கண்டிப்பாக பாதியிலேயே போயிடுவாங்க. யாரையும் நீ முழுசாக நம்பி எதிர்பார்த்து சார்ந்து இருக்க வேண்டாம். உன்னை மட்டுமே நீ நம்பி தன்னம்பிக்கையோடு வாழணும் என் தங்கமே. இந்த வராகி அம்மா உன் கூடவே தான் இருக்கேன். நீ பிறந்ததுலேருந்து நானும் உனக்கு துணையாக பாதுகாப்பாக இருந்துக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக மற்றவங்களை நம்பி எதிர்பார்த்து இருக்கணும்? உன்னுடைய பெற்றோர் எல்லா சூழலிலும் உன் பக்கத்தில் நிற்கும் போது அவங்க கூட தான் நானும் நின்றுக்கிட்டு இருந்தேன். நீ அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு உன்னுடைய பெற்றோரை தவிர உனக்கு நல்லது நினைக்கிறவங்க வேறு யாருமே இல்லைன்ற புரிதலோட உன் வாழ்க்கையை வாழ தயாராகு.
உன் வாழ்க்கையை என் அருளால் நான் ஒளிரச் செய்வேன். நீ யார்கிட்டையும் போய் உதவி கேட்கணுன்ற அவசியமே இல்லை. உனக்கு தேவையான உதவிகளை எல்லாம் இந்த வராகி அம்மாவே என் கரங்களால் உனக்கு அள்ளி கொடுப்பேன். உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான வெற்றிகளையும் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்படாத. நீ செய்கிற கடமைகளை சரியாக செய்யும்போது அமைதியாக இருந்தாலும் உன்னால் அழகான முன்னேற்றத்தை பெற முடியும். எதுவாக இருந்தாலும் இந்த வராகி அம்மா என் பொறுப்பில் விட்டுடு. உன் வலியையும் வேதனையும் தாண்டி உனக்கான மன வலிமையை நான் கொடுப்பேன். எல்லா சூழ்நிலையிலையும் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக வாழ தயாராகு. உன் மனக்கசப்பையும் வருத்தத்தையும் கவலைகளையும் போக்கி நீண்ட ஆயுளோட நீ நிம்மதியாய் வாழும்படி இந்த வராகி அம்மா செய்வேன் என் செல்லமே. பாசமாக இருக்கிறவங்களுக்கு மோசம் செய்கிறதுக்கு இந்த உலகத்தில் பல பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. நீ எல்லார் பாசம் காட்டினாலும் உன்னுடைய பாசத்தை அளவோட வச்சுக்கோ. ஏன்னா பல பேர் வெளியில் பாசம் காட்டுறவனா வேஷம் போட்டு தான் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. மோசம் செய்தவனை விட மிக மோசமானவனாக மாறாமல் இருப்பவர்களும் சில பேர் இருக்காங்க. உனக்கு யாரு கெட்டது செஞ்சாலும் நீ எல்லாருக்கும் நல்லதை செஞ்சினா அதுக்கு தக்க பதிலை, தக்க பலனை, தக்க பரிசை இந்த வராகி அம்மா உனக்கு கொடுப்பேன். நீ இழந்ததை விட அனைத்தையும் உனக்கு மிகப்பெரிய அளவில் பல மடங்கு அள்ளி கொடுக்குறேன். உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன்னுடைய நல்ல நேர்மறையான மனசுக்காகவே உனக்கான நல்ல வாய்ப்புகளை நான் அள்ளி தரப்போகிறேன். எல்லா விஷயங்களிலும் இது குறை அது குற்றம்னு கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காம எல்லா விஷயங்களிலும் உள்ள நல்லதை பார்த்து நல்ல விஷயங்களை செய்ய தயாராகு. வாழ்க்கைங்கிறது ஒரு நாணயம் போல தான். இன்பமும் துன்பமும் அதில் 2 பக்கங்களாக இருக்குது. ஒரு நேரத்தில் நாணயத்தின் ஒரு பக்கத்தை மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனால் நாணயத்தின் இன்னொரு பக்கமும் தன் வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்குமே செல்லமே. ஒருத்தருடைய மனசை காயப்படுத்தக்கூடிய கஷ்டப்படுத்தக்கூடிய பிள்ளையாக நீ இருக்காதே. கடல்ல ஒரு கல்லை தூக்கி போடுவது மிகவும் எளிதானது. ஆனால் அந்த எரியப்பட்ட கல் கடலின் எவ்வளவு ஆழத்துக்கு செல்லுன்றதை யாராலும் அறிய முடியாது தானே. அதே போலதான் நீ பேசுகிற வார்த்தைகள் யார் மனசை எந்த அளவில் நோகடிக்கும்ன்றது உனக்கு தெரியாது. நீ சாதாரணமாக நல்லதையே சொல்லியிருந்தாலும் கூட அதை கேட்குறவங்க, அதை சிந்திக்கிறவங்க வேறு கண்ணோட்டத்தில் பார்த்துருந்தாங்கன்னா அது அவங்களுக்கு வருத்தத்தையும் வேதனையும் கொடுக்கும் விஷயமாக மாறிடும். அதனால தான் எல்லா இடங்கள்லையும் யோசித்து பேசு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். மழை பெய்யும் போது அப்பாடா என்கிட்ட கொடை இருக்குன்னு சந்தோஷப்படுறவங்க மழை நின்னோடனே கொடையையும் ஒரு சுமையாகவே பார்ப்பாங்க. இதை வேற தூக்கிக்கிட்டு இவ்வளோ தூரம் போகணுமான்னு யோசிக்கிற மனிதர்கள் தானே அதிகம். அதே போல தான் நல்லது நடக்கும்போது, நன்மைகள் கிடைக்கும்போது அதை நல்லா பயன்படுத்திக்கிறவங்க ஆதாயங்கள் நன்மைகள் முடிஞ்சு போகும்போது அவங்க மேலே வச்சுருக்க நன்றி விசுவாசத்துக்கும் முடிவை கொண்டு வந்துடுறாங்க. இருக்கிற வரைக்கும் உன்னை நல்லா பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் உன்னை தூக்கி எறியக்கூடிய பொய்யான போலியான மனிதர்கள் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்கன்றத நீ ஞாபகம் வச்சுக்கிட்டு வாழணும் என் செல்லமே. மழை பெய்யும் போது எல்லா பறவைகளும் தப்பிச்சு எங்கேயாவது போய் ஒரு ஓரமாக நிற்கணும், ஒதுங்கிக்கணுன்றதுக்காக ஏதாவது ஒரு தங்கும் இடத்தை தேடி ஓடும். ஆனால் கழுகு மட்டும் மழை பெய்ய ஆரம்பித்தவுடனே அந்த மேகங்களுக்கும் மேலே பறந்து போய் மழையே இல்லாமல் அந்த இடத்துல உயரத்தில் போய் உக்காந்துக்கும். பிரச்சனைகள்ன்றது எல்லாருக்கும் பொதுவானது தான். அதை நீ எப்படி எதிர்கொள்கிறாயோ அந்த அணுகுமுறையை பொறுத்து தான் உன்னால் அந்த கழுகு போல நிம்மதியாக வாழ முடியும். நீ உன்னுடைய அணுகுமுறையும் கையாளும் விதமும் தான் உனக்கு நிம்மதியை கொடுக்குன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான வெற்றிகளை எல்லாம் கொடுப்பதற்காக இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். உன்னுடைய பிரச்சனைகளுக்கு உன்னால் எந்த தீர்வையும் கண்டுபிடிக்க முடியலைன்னா அது அநேகமாக உன்னால் தீர்க்க முடியாத பிரச்சனையாகத்தான் இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. எந்த விஷயத்தையும் சரி செய்ய சமாளிக்க முயற்சி செய். முடியாத பட்சத்தில் அதை ஏன் பொறுப்பில் விட்டுறணுமே செல்லமே. இதை என்னால் முடியாது, என் வராகி அம்மா பார்த்துக்குவாங்கன்னு நீ ஏன் பொறுப்பில் விட்டுட்டீன்னா நானே உனக்கான நல்லதை செஞ்சு கொடுத்துருவேன். உனக்கு நேரம் நல்லா இருக்கும்போது நீ தப்பு செஞ்சால் கூட அதை நகைச்சுவையாக சிரிச்சுக்கிட்டே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆனால் நேரம் உனக்கு சரியில்லாத போது நீ சாதாரணமாக சிரிச்சுக்கிட்டே சொன்ன ஒரு நகைச்சுவை வார்த்தைகளை கூட இந்த உலகம் பெரிய குற்றமாக தவறாக பார்க்க ஆரம்பிச்சிடும். அதனால் எப்போதுமே எல்லார்கிட்டையும் எல்லா விஷயங்களிலும் பார்த்து பேசு.
வண்ணத்து பூச்சிகள் அழகாக இருக்குதுன்னு அதை பிடிக்கிறதுக்காக அதை துரத்திக்கிட்டே போனினா நேரம்தான் விரைந்து ஓடுமே தவிர உன்னால் பூச்சிகளை பிடிக்க முடியாது. அந்த வண்ணத்து பூச்சியும் உன்னை விட்டு தூரமாக பறந்து போயிடும். அதனால் வண்ணத்து பூச்சி உன் கைகளில் வந்து உட்கார்றதுக்கு நீயே ஒரு அழகான தோட்டத்தை உருவாக்குறதுக்கு நேரத்தை செலவிட்டால் போதும். இதே போல தான் வெற்றிகளை எட்டி பிடிக்கணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நீ அதை நோக்கி ஓடிக்கிட்டே இருந்தீன்னா கடைசி வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். வெற்றி உன் கைகளில் வந்து சேராது. அதுக்கு பதிலாக வெற்றியை நீயே உருவாக்கு. எப்படி ஜெயிக்க முடியும், எப்படி முன்னேற முடியும்னு யோசிச்சு அதற்கான செயல்களை நீ சிறப்பாக செஞ்சும்போது வெற்றி தானாகவே உன்னை தேடி வந்துடும் அல்லவா? எதையும் தேடி துரத்திக்கிட்டு நீ போக வேண்டாம். எல்லாமே தானாக உன்னை நோக்கி வரும் அளவுக்கு உன் முயற்சிகளை நீ செய்ய பழகு. உன்னால் உன்னுடைய தந்தையை தேர்ந்தெடுக்க முடியாது. இவங்க தான் எனக்கு தாயா வரணும்னு அவங்களையும் தேர்ந்தெடுக்க முடியாது. இந்த குழந்தை எனக்கு இப்படி தான் பிறக்கணும்னு நீ தேர்ந்தெடுக்க முடியாது. ஆனால் உன்னுடைய வாழ்க்கை துணையை உன்னால் பிடிச்சது போல் அமைச்சிக்க முடியும் தானே? அதே போல தான் மகிழ்ச்சியும். உன்னுடைய மகிழ்ச்சிங்கிறது உன் கைகளில் நீ எடுக்கிற முடிவுகளில் தான் இருக்குது. எடுக்கிற முடிவை நல்லதாக எடுத்தினா, எல்லா விஷயங்களையும் நீ சரியாக செஞ்சினா உன் வாழ்க்கை சிறப்புக்குரிய மகிழ்ச்சி வாழ்க்கையாக இருக்கும் அல்லவா? வாழ்க்கை உன்னை எத்தனையோ முறை கீழே பிடிச்சு தள்ளலாம். உனக்கு பிடிக்காத பல மோசமான விஷயங்களை உன் வாழ்க்கையில் உனக்கு செய்யலாம். எவ்வளவுதான் நீ கஷ்டத்தையும் துக்கத்தையும் தோல்விகளையும் அனுபவித்தாலும் ஒரே ஒரு விஷயத்தில் உறுதியாயிரு. என்ன நடந்தாலும் நான் ஜெயிப்பேன்ற அந்த நம்பிக்கையோட நீ மீண்டும் எழுந்து நின்று வாழ்க்கையை ஜெயிச்சிடணும் என் செல்லமே. இன்னைக்கு ஒருத்தவங்க வாழ்க்கையை வச்சு, அவங்க வாழும் நிலைமையை வச்சு இவங்க கடைசி வரைக்கும் இப்படி தான் இருப்பாங்கன்னு மட்டும் அவங்க எதிர்காலத்தை எடை போட வேண்டாம். நேரம் வரும்போது சாதாரண வெறும் கறிக்கட்டை கூட வைரமாக ஜொலிக்கும் அளவுக்கு மாறும். அதே மாதிரி தான் மனுஷனும். இன்னைக்கு தோற்று போயிருக்கலாம், இன்னைக்கு கஷ்டப்படலாம். ஆனால் காலம் மாறும்போது அவனுடைய அடையாளமே மாறும். 40 பேர் 4 பேர் இல்லை 40 பேர் அவங்கிட்ட போய் உதவி கேட்டு வீட்டு வாசலில் நிற்கிற அளவுக்கும் நான் வாழ்க்கையை மாற்றி அமைப்பேன். அதனால் இப்போது இருக்கும் உன் வாழ்க்கை தான் நிரந்தரம். இப்படியே நம்ம கடைசி வரைக்கும் கஷ்டப்படுவோன்னு மட்டும் நீ ஒருபோதும் யோசிக்காதே. உனக்கு துணையாக இந்த வராகியம்மா நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். எப்போதும் தனிமையை வெறுக்க வேண்டாம். தனிமைதான் உனக்கு மன அமைதியை கொடுக்கக்கூடிய அழகான விஷயன்றதை புரிஞ்சுக்கோ. லட்சக்கணக்கான பொய்கள் நிறைஞ்ச இந்த வாழ்க்கையில், பொய்யான மனிதர்கள் நிறைஞ்ச இந்த கூட்டத்தில் நீ உண்மையாக தனியாக இருந்தாலும் நான் உனக்கு துணையாக இருக்கிறேனே, அது போதாதா? யாராவது உனக்கு துரோகம் செஞ்சுட்டு உன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டா அவங்கள உடனே மன்னிச்சு அவங்க செய்த தவறையும் மறந்துவிடு. ஆனால் அவங்க உன் வாழ்க்கையில் மீண்டும் வரணும், உன் கூடவே இருக்கணும், உன் பக்கத்திலே வாழணும்னு ஆசைப்பட்டா அதுக்கு நீ அனுமதி கொடுக்க வேண்டாம். தப்பை மன்னிக்கிறதும் மறக்கிறதும் நல்ல விஷயமா இருந்தாலும் தப்பு செஞ்சவங்க திருந்திடுவாங்கன்றத நீ அவ்வளவு சுலபமாக நம்ப வேண்டாம். அவங்க செய்த தப்பே அவங்களுக்கு அனுபவத்தை கொடுத்து, பரவாயில்ல நம்ம மறுபடியும் தப்பு செஞ்சாலும் நம்மளை மன்னிச்சிருவாங்கன்ற அந்த எண்ணத்தை அவர்களுக்கு கொடுத்துருக்கும். அதனால் மீண்டும் மீண்டும் தவறு செய்தவர்களுக்கு உன் வாழ்க்கையில் இடம் கொடுத்து நீ ஏமாளியாக வேணாம்னு தான் சொல்கிறேன். தேவையில்லாமல் எந்த முட்டாள்தனங்களையும் நீ சகிச்சுக்கிட்டு போகணுன்ற அவசியம் உனக்கு இல்லை. வாழ்க்கை மிகவும் சிறியது தான். அதில் நல்ல விஷயங்களை உன் கூட வச்சுக்கோ. நல்ல எண்ணங்களை உனக்கு துணையாக வச்சுக்கிட்டு எதிர்மறையான எண்ணங்களை வெட்டி தூக்கி எறிஞ்சிடு. யாராவது அடுத்தவங்களை பற்றி உன்கிட்ட வந்து உட்காந்து புறம் பேசுனாங்கன்னா முதல்ல அவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்காம அந்த இடத்தை விட்டு எந்திரிச்சு போயிரு. ஏன்னா அடுத்தவங்களை பற்றி புறம் பேசுபவர்கள் நீ எந்திரிச்சு போனதுக்கப்புறம் நிச்சயமாக உன்னை பற்றியும் புறம் பேசுவார்கள் என்ற உண்மையை ஞாபகம் வச்சுக்கோ. போலி மனிதர்களையும் அவங்க போடுற நாடகங்களையும் உன் வாழ்க்கையிலேருந்து அப்படியே தூக்கி போட்டுட்டு நீ எப்போதும் உண்மையான நேர்மையான பிள்ளையாக இரு. உன்னை மட்டம் தட்டும் மனிதர்களிடமிருந்து ஒருபோது முடிவுக்கு வராத தீர்க்க முடியாத சண்டைகளில் இருந்து உன் மதிப்பை உணராத மனிதர்களிடமிருந்து நீ விலகி இருப்பது தானே உனக்கு நல்லது. எல்லா விஷயங்களையும் சரி செய்யவும் உனக்கு சந்தோஷத்தை தரவும் இந்த வராகியம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் நல்ல மனசுக்காகவே நான் உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன்.
நீ எந்த அளவுக்கு கஷ்டங்களையும் கவலைகளையும் பிரச்சனைகளையும் விட்டு ஒதுங்கி நேர்மறையாக வாழ நினைக்கிறாயோ அந்த அளவுக்கு இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன். மழை பெய்யும் போது வண்ணத்து பூச்சிகளோட இறக்கைகள் சேதமாயிருன்றதுக்காக அது மலையை விட்டு ஓரமாக போய் ஒதுங்கி நிற்கும். அதே போல தான் பிரச்சனைகள் வரும்போது உன் சிறகுகள், அதாவது உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்துடக்கூடாதுன்றதுக்காக சில விஷயங்களை சமாளிக்கணும்னா நீ அமைதியாக ஒதுங்கி இருக்க தான் ஆகணும். வாழ்க்கையில் புயல் வீசும்போதும் பிரச்சனைகள் வரும்போதும் நீ அமைதியாக ஓய்வெடுக்கிறதுல ஒதுங்கி நிற்கிறதுல தப்பே இல்லை.